எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 3வது எபிசோட். இன்னைக்கு புதுசா ஒரு சின்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். நான் பேச பேச என்னன்னு தெரியல, திடீர்னு மறந்துடுறேன். அந்த மறதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்ன பேசணும்னு ஒரு ஞாபகத்துக்காக ஒரு நோட்டும், ஒரு பென்னும் என்ன பேச போறோம்னு எழுதுறதுக்காக. இன்னைக்கு நெறைய விஷயம் நடந்ததுல்ல? தமிழ்நாடு சட்டப்பேரவை, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பையன 20 பேர் வந்து கொன்னுட்டாங்களாமா சேர்ந்து. அத பத்தி பேசுவோமா? என்னன்னா, ஒரு பையன இந்த 20 பேர் சேர்ந்து தாக்கியிருக்காங்கன்னா, இப்ப எல்லா மக்களும் என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன கொன்னுட்டாங்க. அந்த குடும்பத்த விடக்கூடாது. எல்லாருக்குமே பாடம் வந்து பகட்டணும். ஸோ, அந்த பையன் அந்த 20 குடும்பமும் வருத்தப்படணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒண்ணு யோசிச்சேன். இந்த 20 குழந்தைக, அதாவது அந்த பசங்களா இருந்தாலும் குழந்தைக தானே. அந்த குழந்தைங்க அந்த ஒரு குழந்தைய சித்திரவதை பண்ணி கொன்றுக்குன்னா, அந்த ஒரு குழந்தை ஏதோ மூலியமா ஏதோ ஒரு தவறோ, இல்ல இவங்களோட ஈடுபாடு சேர்ந்தோ ஏதோ ஒண்ணு பண்ணாம இருக்காம இது நடந்திருக்காது. இத கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணைய முடிக்காம, இந்த 20 பேருக்கு தண்டனை வாங்கி தராம, தண்டனை வாங்கித்தாங்க, தப்பு கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியாலஜி, மேபி அந்த பையன் வந்து இவங்க 20 பேர் தப்பு பண்றத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த 20 பேர் ஏதாவது பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டயாவது சொல்லி அப்படி மாட்டியிருக்கலாம். இல்லன்னா, இந்த ஒரு பையன் ஏதாவது தவறு செஞ்சு அந்த 20 பேர இது பண்ணியிருக்கலாம். என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா, இவங்க 20 பேருக்கும் தண்டனை வாங்கி தரக்கு முன்னாடி, அந்த தண்டனை என்ன கடினமா இருந்தாலும் பரவால்ல, இல்ல அந்த தண்டனை சின்னதா இருந்தாலும் பரவால்ல. ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்க நோக்கத்த தெரிஞ்சுக்கிட்டு, மக்களுக்கு புரிய வச்சா, இது மாரி இன்சிடென்ட்ஸ ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா, தண்டனை வாங்கி குடுத்தா, இந்த இன்சிடென்ட் ஸ்டாப் ஆகாது. இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்க ஐடியாலஜிய நீங்க வந்து இது பண்ணா தான், மக்களுக்கு ஒரு புரிதல் வந்து, இது மாரி தூண்டுறவங்க இத நிறுத்துவாங்க. நம்பர் 1. 2வது, இன்னைக்கு சட்டப்பேரவை. சட்டப்பேரவையில ஒரே நிமிஷம். சட்டப்பேரவை. ஓகே. இன்னைக்கு சட்டப்பேரவையில ஒருத்தர் வந்து, "என்கிட்ட பணம் இல்ல. எனக்கு வந்து நீங்க தான் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, உன்ன சட்டப்பேரவையில மக்கள் தேர்ந்தெடுத்தது எதுக்குன்னா, மக்களோட நியாயத்த பேசுறதுக்கு. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எல்லாம் தரக்கு தயார். ஒரு கவர்மெண்ட் என்ன வேணா தர முடியும். அட் லாஸ்ட் எல்லா மக்களும் சேர்றது தானே கவர்மெண்ட். நம்ம டாக்ஸ் பணத்துல அவங்களுக்கு இப்போ ரூ. 1,05,000 சம்பளம் வந்துட்டு இருக்கு. 2,00,000 என்ன 5,00,000 கூட சம்பளத்த உயர்த்தலாம். தப்பு கிடையாது. இன்னும் இலவசமா, ஃப்ரீயா என்ன வேணா தரலாம். ஆனா என் கேள்வி என்னன்னா, நீ இப்போ உனக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா வாங்கி, உன்னோட கஷ்டத்த நீ தீர்த்துக்கிற. சரி. முதல்ல என் கஷ்டத்த தீர்த்தா தானே மக்கள் கஷ்டத்த தீர்க்க முடியும். அதுக்கு நீ வந்து சுயமா பண்ணணும். புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு சேரிட்டியோ, இல்ல ஃபண்ட் ரைசிங் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னா, அதுக்கு வந்து நானு என்ன 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 முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு, அப்புறம் என்ன கூட இருக்கவங்கள பார்த்துக்கலாம். சரிதான். ஆனா, நீ ஒரு சட்டப்பேரவையில வந்து மக்களுக்காக பேச வேண்டிய இடத்துல, "என்ன நான் பார்த்துக்கணும். எனக்கு இன்னும் தாங்க. என்ன யாராலயும் பார்க்க முடியல." அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா, அது என்ன மாரி ஒரு புரிதல்? இல்லன்னா, என் மக்களுக்கு இது வேணும், என் மக்களுக்கு அது வேணும். மக்கள முன்னேற்றிட்டு, நீங்க பிசினஸ்ல வர கமிஷன்ஸ நீங்க ஒரு பிசினஸா பண்ணி சம்பாரிச்சுக்கோங்க. முதல்ல அடிபடணும். அடிபட்டதுக்கப்புறம் இந்த வலியில நமக்கு பயனடையலாம். அடியும் படாம, வலியும் படாம இது என்ன எனக்கு புரியல. ஸோ, இத வந்து எல்லா மக்களும் இது தப்புன்னு அவருக்கு போற்றணும். இத விட்டுட்டு இந்த மீடியா சேனல்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு "எள்ளுவாய பூக்களையே ஏறெடுத்து பார்க்கலையேங்கிற" மாரி பாட்ட போட்டுட்டு இருக்கீங்க. தவறு. அப்புறம் மரிய வில்சன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சட்டப்பேரவையில் இருக்கேன். நான் எல்லாத்தையும் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறீங்களோ, இல்ல நீங்க செகண்ட் டைம் கத்துக்கிறீங்களோ, இல்ல நீங்க லாஸ்ட் டைம் கத்துக்கிறீங்களோ, ஒரு சட்டப்பேரவை, அதாவது பீப்பிள் லீடரா நீங்க வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க.
ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கும்போது, நீங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா வரணும்ல. அதுக்கு இருக்க ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ் அது தப்பு பண்ணலாம். தவறே கிடையாது. ஆனா, அவங்க உங்களுக்கு எதிர்க்கட்சியிலேயே இருக்கிறவங்க நெறைய தப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அத நீங்க எடுத்து அத லிசன் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது. அரசியல் பண்ணாதீங்க. மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு மாற்றத்தையும் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கைய வைங்க அந்த சட்டப்பேரவையில. பிகாஸ் அட் லாஸ்ட் அந்த சட்டப்பேரவை தான் முதல்வரோட காதுல விழுந்து, மக்கள் காதுல விழுந்து, நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு ஏன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, அப்ப எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு. நல்லது தான் மரியாதை பட் இப்ப இதெல்லாம் வந்து சட்டப்பேரவையில அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நெறையா பேர் வந்து முதல்வருக்கு அந்த இது அதுன்னு நெறையா பண்ணிட்டு இருந்தேன். என்ன அந்த திட்டத்த எதிர்க்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, திட்டத்த எதிர்க்கிறது, அப்புறம் வந்து அவாய்ட் பண்றது இதெல்லாம் ஓகே தான். ஐம் ஓகே வித் இட். பட் ஆனா, இன்னும் இந்த கவர்மெண்ட் வந்து ஆளவே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, அது என்ன அர்த்தம்? இது வந்து நீங்க சரியில்ல, நீங்க தவறு, அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் அந்த கவர்மெண்ட் ஆளட்டுமே. அந்த கவர்மெண்ட் ஆண்டுட்டு, பேசிட்டு, அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எதுக்கு தொறக்கிறது நம்ம எல்லாத்தையும்? லெட் தெம் ஒரு 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 வருஷம் விடுங்க. ஒரு வருஷம் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே இறங்கி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சின்ன கவர்மெண்ட் இதெல்லாம் நிறுத்திடலாம். ஐயோ! எதிர்க்கட்சிக்காரங்களே நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கத்துக் குடுக்கணும். அட்லாஸ்ட் மக்களுக்கு போறது அது. இதில நீங்க எதுவுமே வந்து தடுக்காதீங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் எப்படி போச்சு? நல்லா போச்சுன்னு நம்புறேன். நான் இன்னைக்கு ஒரு மிஸ்கினோட வீடியோ பார்த்தேன். ரீல்ஸ். அவர் சொன்னாரு, "ஒரு மனிதன ஒரு டைம் தான் குணம் பண்ண முடியும். அதுக்கு மேல அவன் இது பண்ணான்னா, அவனால வந்து அவன் கட்டுப்படுத்த முடியாத மாரி இருக்கிறான்." அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னர் பீஸ பத்தி. நான் ஒண்ணு என்னோட வால்ல ஒட்டி வச்சிருக்கேன். "Do not let the behavior of others destroy your inner peace." அடுத்தவங்களோட பிஹேவியர, உன்னோட இன்னர் பீஸ நீ அஃபெக்ட் பண்ண விடாத. ஒண்ணே ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகத்துல நமக்கு குடுக்கறது ஒரு 60 வருஷமோ, 100 வருஷமோ சில பேர்லாம் ஒரு நாள் எத்தனையோ நாட்கள் குடுத்துருக்காரு. நாளைக்கு கண்ண தொறக்கப்போமா, தொறக்க மாட்டோமா, அதான் இந்த உலகம். ஸோ, அத விட்டுட்டு எதுக்கு நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தவங்கள யோசிக்கணும்? நமக்கே நேரம் இல்ல இந்த உலகத்துல. சரியா? இந்த நேரமில்லாத உலகத்துல அடுத்தவங்களோட நேரத்தையும் நமக்கு சமப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனம். அத நீங்க தவிர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ, உங்களோட லைஃப்ப நீங்க என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கான இன்னர் பீஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் நெறையா நியூஸஸ், பாலிடிக்ஸ் இன்னைக்கு தமிழ் மக்கள்லாம் பாலிடிக்ஸ் அது இதுன்னு போறாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயங்கள், உங்களோட அடையாளம். அத நீங்க என்னைக்கும் விட்டுக் குடுக்காதீங்க. எல்லாத்துக்கும் குரல் குடுங்க. நாடு வளர்ந்துட்டுருக்கு. நாட்டு மக்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவையானத நீங்க தான் வாங்கிக்கணும். நீங்க தான் பெறணும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் சரியா செய்யுங்க. உங்கள நீங்க முதல்ல பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம். உடல் நலம் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு ரொம்ப இந்த ஸ்ட்ரிக்ட்டான டயட்ல இருக்கணும். அது இருக்கணும், இது இருக்கணும் அப்படிலாம் சொல்லல. உங்களுக்கு தேவையான சின்ன எக்சர்சைஸ் பண்ணிட்டு, உங்களோட பாடிய நீங்க என்னைக்குமே ஃப்ளெக்சிபிளா, எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. அண்ட் இந்த காணொளி நல்லா போயிட்டுருக்கு. நான் இத இன்னும் இன்ட்ரெஸ்டிங் படுத்துறதுக்காக, இன்னும் நெறையா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரேன். நெறையா பேசுவோம். என்னடா இவன் தனியா பேசிட்டு இருக்கான். எப்புட்றா இவ்வளோ நேரம் பேசுறான்? அப்படிலாம் பார்க்காதீங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே எல்லாம் புதுசு புதுசா இன்ஃபர்மேஷன்ஸ் அது இதுன்னு பண்றாங்க. ஆனா, நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இதில என்னோட ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. உங்கள பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்ல நான் எல்லாமே பார்க்குறேன். அண்ட் 3 விஷயத்த இன்னைக்கு பத்தி பேசியிருக்கோம். சட்டப்பேரவை, அந்த ஒரு பையன் 20 பேர் சேர்ந்தது ஒரு பையன கொன்னது. பரவால்ல. நாளைக்கு சந்திக்கலாம். 10 நிமிஷ காணொளிய கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
எல்லாரும் நல்லா சந்தோஷமா தூங்குங்க. நாளைக்கு நாள் உங்களுக்கு நல்லதா அமையட்டும்.